வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா KFC ப்ரான் வீட்டிலே எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். KFC ப்ரான் செய்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க ப்ரானில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரானோட தலையை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க ஷெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதுக்குள்ளே கருப்பாக ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரான். இப்போ இதே மாதிரி இருக்க எல்லா ப்ரானையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி முடித்ததும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி அலசும் போது ப்ரான்லாம் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ இதே மாதிரி 2 or 3 டைம்ஸ் நல்லா அலசி ப்ரானை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஹாப்பிமா எடுத்திருக்கேன், அது கொஞ்சமாக பவுலில் கொட்டிக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் ஹாப்பிமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஒன்று ஒன்றா ஹாப்பிமாவில் நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக பரட்டி வைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தனித்தனியாக வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க.
இப்போ இது கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க ப்ரான்ஸையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேஎஃப்சி ப்ரான் வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டிலையே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.